இளைஞர்களால தான் முடியும். எல்லாம் வந்து குர்ஆன்ல என்ன சொல்றாங்க? ஈசையிலப்பட்ட மண்ணு தெரியக்கூடாது கட்டிட்டு வந்து மிரட்டுறீங்களா இல்ல வந்து ஷிர்கு சங்க தலைவி அவங்க தான். 38ல ஏன் இளைஞரே இல்லையா? ஒரு இளைஞராக இருக்கக்கூடியவங்க தான் நிப்பாங்க களத்துல. உங்களுக்கு வழிகாட்டியாக முதியோர்கள் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் கூட குர்ஆன்ல இளைஞர்களாக தான் இருந்தீங்க. இல்ல பாருங்க, அதான் காலமே ஓடுது, வயசா ஆயிடுச்சு, நிறைச்சு போயிடுச்சு. நீங்க வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது எதையுமே பேசல, சும்மா உட்கார்ந்து விட்டு இது இந்த இப்ப நம்மள பேச விடாம பாய். நான்லாம் ஆரம்பத்துல 80 பேரை சொல்லட்டி அடிச்சேன் பாய். எப்படி அப்படி சொல்லுவோம். நான் ஒத்த ஆளு தான், என்ன சுத்தி 30 பேர் நின்ட்டாங்க. பயப்புள்ளையே ஏறி அடிச்சேன், தூக்கி அடிச்சேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சரி, அதே போல இவர் சொல்றாரு போல இருக்கு, ஏதோ ஒண்ணு கதையை சொல்றாரு போல இருக்கு. நானும் அப்படியா சரி பாய் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விட்டாச்சு. உங்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்தவங்க கூட என்ன சொல்லிடுறாங்கன்னா, எங்களால போஸ்டர் ஒட்ட முடியாது, எங்களால ஏற முடியாது, எங்களால ஸ்டேஜ் போட முடியாது, எங்களால கொடி கட்ட முடியாது, எங்களால இயலாது, எங்களுக்கு சுகரு, எங்களுக்கு பிபி, எங்களுக்கு அந்த இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு பக்கபலமா நாங்க இருக்கிறோம். சரி சகோதரர், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன? ஏகத்துவ எழுச்சியில் இளைஞர்களுடைய பங்கு என்ன சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும். டீ ஒன்று கொடுப்போமா? ரொம்ப ஸ்லோவாக இருக்க. இல்லை எதிர்த்தரப்பில் பேசுகிறத பார்த்துட்டா எனக்கு என்னுடைய நண்பருடைய ஒரு நினப்பு தான் ஞாபகம் வருது. அவர் தான் எனக்கு நினப்பில் வராரு. ஏன்னா அவர் எங்ககிட்டலாம் வருவார், வந்து எதையாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு போவார். ஏதாவது சொல்லிட்டே இருப்பார், ஆனால் பேசணும்னு நினைப்பாரு. ஏதாச்சும் வந்து சொல்லுவார். என்ன சொல்லுவார்? உங்களுக்கு எவ்வளவு எந்த அளவு ஒரு யோசிச்சு வச்சிருக்காரு பாருங்க. ஏதாவது ஒன்று பேசணும், என் நண்பன் அப்படிதான் பேசுவான் அப்படிங்கிற. அதே தான், உங்களை எதிரியா கூட மாத்தல அவரு, நண்பங்கிற லெவலில் தான் வச்சிருக்காரு. ஏதாச்சும் ஒன்று பேசணும் அப்படின்னு வருவார். வந்துன்னுட்டு, மச்சான் இன்னைக்கு வெளியே கடைக்கு போனேன், சரி அங்கே ஒருத்தவரை பார்த்தேன், அவர் இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரா, சரி அவர் பார்க்க ஒன்ன மாதிரியே இருந்தாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவான். சரி, அடுத்த ஆள்கிட்ட போவான், அங்கேயும் அதே போய் சொல்லுவான், உதவி செஞ்ச பார்த்தேன், அவர் ஒன்ன மாதிரியே இருந்தாரா அப்படின்னு அவன்கிட்டயும் சொல்லுவான். சரி, இப்படியே எல்லாத்தையும் எல்லாருமே அப்படியே பேசுறாங்க. என்ன சொல்றது, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. கேளுங்க, இதே மாதிரி எதிரணியினர் பேசும் பொழுது ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வயசு, அவங்க முதியோர் தான். தொகுப்பாளர் உங்களை அவங்களும் முதியோர் தான். ஏன்னா எல்லாம் சொல்லிட்டா நீங்க அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எதுவும் இல்ல பேசுறதுக்கு, நீங்க ஏதாச்சும் குறிப்பிடுத்து கொடுப்பீங்களா அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 40 வயசுல தான் அவங்களுக்கு வந்து நபித்துவம் கிடைச்சிச்சு. நபித்துவம் கிடைச்ச ரசூலுல்லாஹ் வந்து முதிய பருவம், 40 வயசு முதிய பருவம்னு சொல்லிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்களா, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்களா, அப்படி போகும்பொழுது அபூபக்கர் அவங்க வராங்க, கூட ரசூலுல்லாஹ் வராங்க. அப்ப அங்க இருந்த அன்சாரிகள் ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன சொல்றாங்க, ஷாபுன்னு சொல்றாங்க, இளைஞர்னு சொல்றாங்க. எங்க உள்ள இளைஞர் உள்ள வராங்க, மதீனாக்குள்ள இளைஞர் உள்ள. ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் தெரியல, அன்சாரிகளுக்கு பல பேருக்கு ரசூலுல்லாஹ்க்கு ரசூலுல்லாஹ்னு தெரியல. ரசூலுல்லாஹ் வந்து அங்கீகாரம், நீ உங்களுக்கு தான் அதிக அங்கீகாரம்ங்கறீங்க, இளைஞர் அப்படிங்கறீங்க. அப்ப எப்ப 50 வயசுக்கு மேல உள்ள, எனக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது 50 வயசு மேல ஆயிடுச்சு. அப்பயே ரசூலுல்லாஹ் என்னன்னு சொல்றாங்க, ஷாபுன் இளைஞர்னு சொல்றாங்க. அதை விட்டுவிட்டு இன்னைக்கு பேசக்கூடிய எல்லாமே இல்ல ரசூலுல்லாஹ் வந்து எங்க அணியினர் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துறாங்க. தொகுப்பாளர் உங்களையும் எங்க அணியர் அப்படின்னு கொண்டு வராங்க. பாயிண்ட்ஸ் இல்லாதனால எதாச்சும் ஒன்று சொல்லணும். நீங்களும் நிறைய தடவை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த வரதட்சணை சம்பந்தமா ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்க. ஒன்றும் வரவே இல்லை. யாராச்சும் ஏகத்துவத்தை எடுத்து வச்சு ஒருத்தர் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பல பேருக்கு எடுத்து வச்ச ஏதாச்சும் ஒரு சம்பவம் தான் சொல்லுங்க முதியோர்களை பார்த்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க ஒழிய சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, 60 வயசில் ஒருத்தவர் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார், 45 வயசில் 90 வயசில் ஒருத்தவர் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார், இப்படியே தான் சொல்றாங்களே ஒழிய அவர் மூலம் எத்தனை பேர் ஏகத்துவத்துக்கு வந்தாங்க அப்படிங்கறத சொல்றதை தவறிவிட்டாங்க. அதுக்கு ஒரு சான்றாக நான் என்னுடைய நண்பர் விஷயத்த ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. என்னன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர், இப்ப நீங்க கேட்கலாம் எல்லாமே நண்பர்களா வர்றாங்க, இளைஞர்களா வர்றாங்க, என்ன ஏன் விஷயம் இது இல்லையா அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினைக்கலாம். நம்ம என்னுடைய வாப்பா இளைஞரா இருக்கும் பொழுதே ஏகத்துவத்தை ஏத்துக்கிட்டாரு, அதனால என்ன ஏகத்துவ அடிப்படையில வளர்த்துக்கிட்டனால எனக்கு இப்ப முதியோரா இருந்து உங்களை பக்குவப்படுத்துறாரு. ஆமா ஆமா கரெக்ட், சரியான இல்ல எல்லாரும் அவங்கவுங்க வாப்பா அவங்களுக்கு ஹீரோ தானே. சரி, இல்ல அவங்கவுங்க தந்தை வந்து அவங்களுக்கு ஹீரோ தாங்க. வயதானாலும் இல்ல நான் அந்த முதுமை பருவம் இருக்குல்ல, எங்க வாப்பா ஏகத்துவத்தை ஏத்துக்கிட்டது இளைஞரா இருக்கும் பொழுது தானே. அதை தான் சொல்றேன். இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தவர் வந்து பெரிய ரவுடியா இருந்தாரு, பெரிய ரவுடி எது நினைச்சுக்காதீங்க பை, இப்படி இவர மாதிரியே இருப்பாரு பாக்குறதுக்கு, அந்த கெட்டப் இருக்குங்கறீங்க, இவர மாதிரியே தான் இருப்பாரு பாக்குறதுக்கு. சரி, அதுக்கு தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டீங்களா? ஆமா. அப்ப அவர் வந்து பெரிய ரவுடியா இருந்தாரு. அப்ப
அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு பாய் நான் ஏகத்துவத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி தெரியுமா பாய் இப்படி தெரியுமா பாய் தண்ணி அடிச்சிட்டு இருப்பேன் பாய் மதுவில் தான் பாய் இருப்பேன் எப்போ பார்த்தாலும் என் கையில் சிகரெட் இருக்கும் பாய் இதாக தான் சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போ நான் நினைப்பேன் சும்மா கதையாக அடிச்சு விட்றாரு போல. ஏன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க பாய் நான்லாம் ஆரம்பத்தில் 80 பேரை சுழட்டி அடித்தேன் பாய் எப்படி அப்படி சொல்லுவோம். நான் ஒத்த ஆளு தான் என்னை சுற்றி 30 பேர் நின்ட்டாங்க பைப்புள்ளையே ஏறி அடித்தேன் தூக்கி அடித்தேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. சரி அதே போல இவர் சொல்கிறாரு போல இருக்கு ஏதோ ஒன்று கதையை சொல்கிறாரு போல இருக்கு. நானும் அப்படியா சரி பாய் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விட்டாச்சு. இது சொல்கிறது எப்போ உண்மை அப்படின்னு எனக்கு எப்போ தெரிய வருதுன்னா ஒரு நாள் நானும் அவரும் பைக்கில் போயிட்டு இருக்கிறோம். இப்பயும் அவங்கள தான் கார்னர் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. கேளுங்க நானும் அவரும் பைக்கில் போயிட்டு இருக்கோம். போலீஸ் இடம் மறைக்கிறாரு. மறைச்சி என் ஃப்ரெண்டை நண்பரை பார்த்து சொல்கிறாரு என்கிட்ட பொறுக்கி போயில இன்னும் ஜெயிலில் இல்லாமல் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார் இல்லை சார் நான் திருந்துட்டேன் சார். திருந்துற மூஞ்சா பாரு நீ எங்கெல்லாம் அந்த எங்கே திருந்த போகிற அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறாரு. பின்னர் இந்த என்னையும் சார்றாரு நீ யாரா இவங்க கூட கூட்டுக்கலான்னு வச்சுட்டு இருக்கிறியா அப்படி என்னங்கிறாரு. அதோட அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ரவுடியா இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற ஆளுங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி இவர் இப்படிதான் இருந்தாரா? ஆமா ஆக மொத்தம் அவர் பழகிற ஆளு ஃபுல்லா அந்த மாதிரி ஆளா தான் இருக்கு. ரவுடி பொய் பேசுறான் பித்தலாட்டம் பண்றவன் இதுக்கு பக்குவப்படுத்துறது தான் எங்க வேலை பாவம். இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? உங்களை பக்குவப்படுத்த வேண்டியதான் முதியோருடைய வாங்க இல்ல பாருங்க இதுதான் என் காலமே ஓடுது பைசா அடிச்சு நிறைச்சு போயிடுச்சு. நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்கும் பொழுது எதையுமே பேசல சும்மா உட்கார்ந்து விட்டு இது இந்த இப்ப நம்மள பேச விடாம முதியோர்கள் குழப்பம் தான் இருக்கீங்க. வாங்க குழப்பம் பண்ற பாய் வரதட்சணையை பத்தி கேட்டீங்கல்ல நம்மளும் சொல்லலன்னு சொல்லி வரதட்சணையை சொல்லுவதுக்கு அதிக தகுதி யாருக்கு? நாங்க வாங்காம கல்யாணம் பண்ணணும்னு சொல்லணும்ல. அங்க இருந்து பதில் வரலங்கிறீங்க. ஆனா அவங்க என்ன பாப்பா வாங்கிருப்பா நம்முடைய குடும்பமானம் போயிடும்னு சொல்லக்கூடியவர் நீங்க தானங்கிற கருத்தை சொல்றாங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஏகத்துவத்தை எழுச்சிக்கு என்ன காரணம் சொல்லுங்க. இந்த நண்பர் சம்பவத்தை அப்படியே முடிச்சிடறேன். முடிச்சுதான் முடியுங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அதுக்கப்புறம் கேட்கிறான் நிறைய டேமேஜ் ஆகுது உங்களுடைய இது பாத்தீங்க இளைஞர் சமூகம். உங்களுடைய நண்பர்கள்லாம் ரவுடி போக்கிரி அப்படின்னு சொல்லும்போது நிறைய டேமேஜ் ஆகுது. நான் சொல்றது அந்த ஒரு ஆள் தான். சரி அந்த ஒரு ஆளை பத்தி தான் நான் சொல்றேன். அவரை பத்தி விசாரிக்கும் பொழுது கேட்கும் பொழுது ஆமா இங்கதான் தண்ணி திறந்து இந்த கிரவுண்ட்ல தான் படுத்து கிடப்பாரு அப்படி இப்படிலாம் நிறைய சொன்னாங்க. அவர் வந்து இஸ்லாத்தை எப்போ ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டாரு? அவர் முஸ்லீமாக தான் இருந்தார். ஏகத்துவத்தை எப்போ ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டில் தான் ஏற்றுக்கிட்டாரு. எப்படி ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் வரும்போதே அவர் என்கிட்ட அதெல்லாம் சொன்னார். நான் வரும்போதே சிகரெட் பாக்கெட்டோட தான் அந்த மாநாட்டுக்கெல்லாம் வந்தேன். ஆனால் அங்கே வந்து யாராச்சும் இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து சிகரெட் குடிச்சிக்கலாம் மது அருந்திக்கலாம்னு பார்த்தேன். சரி நம்ம மாநாட்டுக்கு ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு திரண்டு இருக்கக்கூடிய அந்த மாநாட்டில் ஒரு மது பாட்டில் நான் பார்க்கல, யாரும் புகைப்பிடிச்சு பார்க்கல. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நான் பார்த்த எல்லா பொதுக்கூட்டத்திலேயுமே மது பாட்டிலோட சில பேர் இருப்பாங்க, புகைப்பிடிச்சு நிற்பாங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்ட மாநாட்டில் ஒரு மது பாட்டில நான் பார்க்கல, சிகரெட்டு துண்டை பார்க்கல. அதுதான் என்னை மாத்துனுச்சு அப்படின்னு சொல்லி ஏகத்துவத்தோடைய விதையை அல்லாஹ் அவருக்கு கொடுக்குறான். அதுக்கு இளைஞர் எங்க வந்து நிக்கிறாரு? அவர் தானே இளைஞரே. நான் சொல்றது வயசானவர் சொல்லல. இல்ல அந்த எழுச்சி எங்க நிக்குது? அந்த இளைஞர் மாறினாருங்க. மாறுறதுக்கு என்ன காரணம்? அதத்தான் போய் சொல்றேன். அவர் ஏகத்துவத்துக்கு வந்துட்டாரு. ஏகத்துவத்துக்கு வந்து சரி நம்ம பயான் பண்ணணும், நம்ம 4 பேரை திருத்தணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. மாற்று மதத்துல இருந்தவங்கள யாரு இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து? முதியவர் கிடையாது, ஒரு இளைஞர். எத்தனை ரவுடியா இருந்த ஒரு இளைஞர் மனம் மாறி திருந்தி நம்ம இருந்த மாதிரியும் மற்றவங்க இருந்து வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி 12 பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துக்கிறாரு. அது இல்லாம ஒவ்வொரு நாளைக்கும் அவர் சொல்றாரு பை குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நான் 4 பேருக்காச்சும் தாவா பண்ணிடுவேன் பை. இன்ன வரைக்கும் நான் 4 பேருக்காச்சும் தாவா பண்ணிடுவேன் அப்படின்னு இளைஞர் அவருடைய இளைஞர் உள்ளத்துல எழுச்சிங்கிறது இயற்கையா வந்ததுங்கிறீங்க. ஆமா அவர் வந்து அவர் எத்தனை பேருக்கு எடுத்து வைக்கிறாரு. அந்த ஒரு இளைஞரின் மூலம் அல்லாஹ் பல பேருக்கு ஏகத்துவத்தை கொடுக்குறான். அப்ப ஒரு இளைஞர் தான் ஏகத்துவத்தை கொண்டு வருது. அது இல்லாம அவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த நான் பல பயான்களில் கேட்டுருக்கிறேன், இந்த வரதட்சணை விஷயம் தான் என்னை ரொம்ப பெரிய பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்தி வச்சா கிட்டத்தட்ட 5-6 திருமணம் அவர் முன்னிலையிலிருந்து நடத்தி வச்சுக்கிறாரு. எல்லாமே வரதட்சணை வாங்காத திருமணமாக அவர் நடத்தி வச்சுக்கிறார். ரொம்ப ஒரு எளிய முறையில் நடத்தி வச்சுக்கிறார். இப்போ ஒரு ஏகத்துவ எழுச்சிங்கிறது எப்போ ஏற்படும் அப்படின்னா அந்த ஒரு இளைஞர்கிட்ட தான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நின்று பிற மக்களை ஏகத்துவ பக்கம் கொண்டு வந்துக்கிறார். இப்போ ஒரு ஏகத்துவ எழுச்சி ஒரு இளைஞர்கிட்ட தான் இருக்குது. நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடங்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் மக்கள் மேடை மிக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. 2 தரப்பு மக்களும் பார்த்தீங்கன்னா கடுமையான விஷயங்களை முன் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்முடைய சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடியவர்கள்
கவனித்து தங்களுடைய கருத்துக்களை அப்பப்போ பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல இளைஞர்கள் கைதான் ஓங்கி இருக்குன்ட்டு சகோதரர் அன்சாரி அவர்கள். முதியவர்கள் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் இளைஞரா பேசுங்க. அதுதான் நம்மளையும் முதியவர் ஆக்கிட்டாங்கல்ல. அப்படியா ஆயிட்டீங்கப்பா. எப்படி பண்றாங்கன்னா முதல்ல ரசூல்லாவை முதியவர்னாங்க, அப்புறம் தொகுப்பாளரை இழுத்தாங்க, அப்புறம் நம்மளையும் அங்கே கூப்பிடுறாங்க. எல்லாருமே முதியவர்கள் ஆக்கிட்டோம்னா யாருமே அந்த லிஸ்ட்ல இல்லாமல் ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்கிறாங்க அவங்க. இதில் என்ன விஷயம்னாக்கா, எழுச்சி புரட்சின்னு காலையில் சொன்னாங்க, ரெண்டும் வேறு வேறு மாதிரியும். எழுச்சிக்கு வந்து அவங்கள எப்படியாவது அதுலேயாவது வந்துடுவோன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எண்ணிக்கையை சொல்கிறாங்க. அப்போ எழுச்சி எப்படி தான் சொல்கிறது? நம்ம என்னதான் சொல்லணும் இல்லை, எண்ணிக்கையை சொன்னாலும் இப்போ இவ்வளோ பெரிய எழுச்சி ஆகிட்டாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறோம், ஆயிரக்கணக்கான பேச்சாளர்கள் வந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கான மர்க்கஸ் வந்துருச்சுன்னா எண்ணிக்கையை சொல்லாதீங்க. இப்போ எண்ணிக்கையை சொல்லாமல் எப்படி தான் எழுச்சியை நம்ம சொல்கிறது? இப்போ இவ்வளோ விஷயங்களை நம்ம சொல்லும்போது அவங்க அந்த ஒரு உதாரணம் வேறு சொல்கிறாங்க. அதாவது இளைஞர்களை வந்து சொல்லும்போது ஸ்லாகித்து சொல்கிறதுக்கு சொல்லுவாங்களாம், ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசுன்னு. எதுக்கு இதை சொல்கிறாங்கன்றது அவரே புரிஞ்சுக்கிட்டு அதை விளக்கமாக சொல்லியிருக்கணும். இன்னொன்று சொல்கிறாரு, பணத்துக்கு சொல்லுவாங்க. என்னப்பா பணத்துக்கு என்னப்பா சொல்லுவாங்க? பணம் கூட வாயை திறக்கும். அது பணத்தை ஸ்லாகி இருக்கிறதுக்கா. இளைஞர்கள் வந்து ஓடுற பாம்பை அப்போ எப்படி தான் சொல்கிறது? இளைஞருடைய தன்மை அதுதானே. அவன் ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசு அவனுக்கு. அவன் எதனாலும் கொடுத்தா சாதிச்சுட்டு வந்துடுவான். சாதிச்சதுடைய விளைவு தானே இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு ஏகத்துவத்தில் வந்திருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடக்கப்பட்டது காரணம் இளைஞர்கள் தானே. சாதிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கிறாங்கன்றதை தான் எல்லாம் பெரியவர்கள் எதையெல்லாம் தப்பாக சொன்னாலும் இதை கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சொல்லும்போது இந்த புத்தானத்தை சம்பந்தமாக சகோதரர் ஒருத்தர் சொன்னார், அங்கே வயசானவர் தான் இருந்தாங்க, வயசானவர் தாங்க ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு காரணம், அவர் உழைச்சவரை நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உழைச்சவங்களுக்குள்ள கூலி எல்லாம் கொடுப்பான். உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. வயோதிகரில் ஒருத்தர் 2 பேர் 10 பேர் 20 பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது அவங்க தான் எழுச்சிக்கு காரணன்றதை தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். இப்போ சகோதரர் வந்து அதை நோட் பண்ணிக்கணும். இப்போ சமீபத்தில் நடந்த புத்தானத்தத்தில் ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ணுறதுக்கு ராத்திரி 2 மணிக்கு போய் அடக்கம் பண்ணவர்கள் இளைஞர்கள். பக்கபலமாக நிற்கிறது களத்தில். இளைஞர்கள் என்பதை வந்து மறந்து விட்டு அவங்க சொல்லிக்கிட்டு போகிறாங்க. 1972 நாங்கள் நடந்து வந்தோம், அதை வந்தோம், சைக்கிளில் வந்தோம், இப்படியே அந்த பழங்கதையை சொல்லாமல் எப்படி புதுக்கதையெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டுக்குங்க. இப்போ நம்ம நீங்கள் சொல்கிறது கதை தான் இல்லை, அவங்க சொல்கிறது 1963 நடந்து வந்ததெல்லாம் சொல்றாங்கல்ல. சொல்லும் போதே தெளிவா சொல்றாங்க. நடுவரா வந்தவங்க அந்த அவங்களுக்கு சிறப்பழைப்பாளராக வந்தவங்க கூட என்ன சொல்லிடுறாங்கன்னா, எங்களால் போஸ்டர் ஒட்ட முடியாது, எங்களால் ஏற முடியாது, எங்களால் ஸ்டேஜ் போட முடியாது, எங்களால் கொடி கட்ட முடியாது, எங்களால் இயலாது, எங்களுக்கு சுகரு, எங்களுக்கு பிபி, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம். தௌஹீதை வந்து கொண்டு போகிறதுக்கு, தௌஹீதை எழுச்சி அடைய செய்வதற்கு களத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அதை ஓரம் கட்டக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. அதை தான் செய்யாதீங்க. இன்னைக்கு தௌஹீத் எழுச்சிக்கு பக்கபலமாக எங்களை மாதிரி இளைஞர்களை பயன்படுத்துங்கன்னா நம்மளை முதியோர் லிஸ்ட்டில் போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இளைஞர்களாக இருந்து எங்களை பயன்படுத்துங்க என்று சொல்லி தான் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். இதில் என்ன விஷயம்னாக்கா, அவங்க அதை அப்படி டைவெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இளைஞர்கள் வந்தீங்களா? எனக்கு வந்து அன்றைக்கி ஊரில் எதிர்த்து ஒரு கல்யாணம் நடத்தி வச்சார் எங்கள் தகப்பனார். உங்கள் தகப்பனார் நடத்தி வச்சுருப்பார். அவர் செஞ்ச தியாகத்தை நம்ம மறுக்கலை. இளைஞர்கள் வந்தீங்களா? எத்தனை வேணும் லிஸ்ட்டு? நம்ம அதை தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். அதை சொன்னால் எண்ணிக்கைன்றாங்க. எத்தனை இங்கே இருக்கிற வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை கேளுங்க. வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணவங்க வந்திருக்கிறீங்களாப்பா? ஒவ்வொருத்தருடைய வரலாறு சொல்ல நேரம் பத்தாது. என்ன விஷயம் இங்க நடக்குதுன்னாக்கா, எங்க அதாவது என் கல்யாணத்துல நான் வரதட்சணை வாங்கலைங்க, இதை போய் நான் எப்படி சொல்லிட்டு இருக்கிறது? இதுதான் விஷயம். வரதட்சணை வாங்கினியா? வாங்கல. யாருமே வாங்கணும் இங்க இருக்க முடியுமா? இதுதான் யதார்த்தமான விஷயம். யாருமே வரதட்சணை வாங்காமல் இன்னைக்கு உலகமே பண மோகத்தில் இருக்குது, உலகமே பண ஆசையில் இருக்குது. அவர் சொன்னார்ல, இளைஞர்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கு வாழ்றதே கஷ்டம். இருக்கிறவன் எல்லாம் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறான், போகும்போது படத்தை பற்றி பேசுகிறான். எல்லாருமே இருக்கக்கூடிய எல்லாமே மூழ்கி போயிருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு ஏகத்துவ இளைஞன் எப்படி இன்னைக்கு களத்தில் போராடிட்டு இருக்கிறான், எப்படி இந்த தௌஹீதை நிலைநாட்டுறான்றதை பார்க்க மறந்துட்டாங்க. அவனுடைய அர்ப்பணிப்பு, அந்த இளைஞனுடைய தியாகம் இன்னைக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு வீட்டில் ஒரு இளைஞன் இருக்கிறான்னா அந்த வீட்டுக்கு வாட்ச்மேன் தேவையில்லைன்றான். நீ யதார்த்தமான உலகத்தை பாருங்களேன். ராத்திரியில் இன்னைக்கு பிள்ளைகள் தூங்குறது இல்லை, செல்ஃபோன் தான் அவன் வாழ்க்கைன்னு ஆக்கிட்டான். எதுக்குப்பா உன் வீட்டுக்கு வாட்ச்மேனு? உன் பிள்ளை தான் தூங்குறது இல்லைன்னு கூடிய இந்த உலகத்தில்
இந்த இளைஞர்கள் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அவங்க சமூக ஊடகங்கள்லாம் கெட்டு போறாங்க அப்படின்னு தான் சொல்ல வரீங்களா? சமூக ஊடகத்தின் மூலமாக இளைஞர்கள் கெட்டு போறான். தௌஹீத் இளைஞர்கள் தௌஹீத் எழுச்சிக்கு எப்படி பாடுபடுறான்றதுக்கு சகோதரர் ஒரு உதாரணம் சொன்னார். அதை நீங்க கடந்து போயிட்டீங்க. ஷிர்கொழிப்பு மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். அந்த லட்சக்கணக்கான மக்களில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இருந்தார்கள். இன்று உலகத்திலே இளைஞர்கள் எல்லாம் எந்த போதையின் பக்கம் செல்கிறார்களோ, எந்த அக்கிரமத்தின் பக்கம் செல்கிறார்களோ, எந்த சிகரெட்டின் பக்கம் செல்கிறார்களோ, எந்த பக்கத்துக்கு போறாங்களோ அதுக்கெல்லாம் போகாம நின்றது ஒருத்தர் தௌஹீதுக்கு கொண்டு வந்திருக்கு. தௌஹீதுக்கு கொண்டு வந்த பிறகு அந்த இளைஞன் வந்த இளைஞன் சும்மா இல்ல, 5-6 திருமணங்களை நபி வழியில செஞ்சிருக்கிறாரு, 6-7 பேரை தௌஹீதுல கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படி இளைஞர்கள் எழுச்சி கொண்டு போயிட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றாங்க. நம்ம குர்ஆன் வசனத்தை ஆரம்பத்துல இருந்து நம்மளுக்கு நிறைய போட்டாங்க. அங்கிருந்து வரவும் மாட்டேங்குது, செய்தியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, குர்ஆன் வசனங்களும் வர மாட்டேங்குது, ஹதீஸ்களை பட்டியல் போடுறாங்க, ஹதீஸ்களையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதையாவது கொஞ்சம் அதையெல்லாம் படித்து முதியவர்கள் தியாகம் செய்கிறார்கள், அர்ப்பணிக்கிறார்கள். ஒரு பங்கு இருக்கிறது, அதிகமான பங்களிப்பு இளைஞர்களுடையது என்பதுதான் எங்களுடைய வாதம். ஒரு நேரம் இல்லை, ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அல்லாஹ் வந்து குர்ஆனில் இளைஞர்களை வந்து ரொம்ப சிலாகித்து சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னோம், இன்னும் நிறைய இருக்குது வரலாறு. அந்த குகைத்தோழர்கள் வரலாறு சொன்னாங்க. 2 பெண்மணியுடைய வரலாறு சொல்கிறான் அல்லாஹ். ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி, இன்னொன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம். இவங்க 2 பேருடைய வரலாறை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். இந்த இளமை பருவத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வானவர் நெருங்குகின்ற போது பயந்தாங்க. எப்படிப்பட்ட சின்ன பருவம் அது, இளமை பருவம் தானே அது. அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகித்து மூமின்களுக்கு முன்னுதாரணமாக சொல்கின்றான். 2 இளமையில் உள்ள அந்த பெண்கள் ஆசி அவங்க கேட்டாங்க, இந்த வீடு வேணாம் எனக்கு. எந்த வீடு? மிகப்பெரிய மாட மாளிகை, மிகப்பெரிய அரண்மனை, இதெல்லாம் வேணாம் எனக்கு. உன்னிடத்தில் எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த கொள்கை, அந்த உறுதி, அந்த பற்று, அது இளைஞர்கள் கிட்ட தான் இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் முன்னுதாரணமாக வயதானவர்களை சொல்லாம 2 இளமையில உள்ள 2 பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் முன்னுதாரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான செய்திகள் நிறைய குர்ஆன்ல இருக்கு. வாய்ப்பு இருக்கும்போது அடுத்த நேரங்களில் சொல்கிறோம். முதியோர்களாக வந்திருக்கக்கூடியவங்க அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா, நீ இளைஞராக இருக்கிற, காலச்சக்கரம் சுழலும், மீண்டும் நீ அங்கே வருவியா? வரதான் செய்வேன். வந்தாக்கா சத்தியத்தை மாற்றிட முடியுமா? ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு எழுச்சி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அது இளைஞர்களால் தான் மட்டும்தான் முடியும். அதை பேசாம நான் நாளைக்கு வயசானா கூட எனக்கு வயதாகி விட்டது என்று சொன்னால் இதை மாற்றிட முடியுமா? ஒரு புரட்சியை விதைக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் மட்டும்தான். இளைஞர்களால் தான் மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திட முடியும் என்பதை தான் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு சொல்லுது. நபிமார்களை, இறை தூதர்களை, பெரும்பான்மையான மக்களை அந்த இளமை பருவத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தது சொல்லுது. இந்த கொள்கையே அதைத்தான் பிரகடனப்படுத்துகிறது. இந்த கொள்கையே எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு கொள்கை. இதில் இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது அலாதியானது, அற்புதமானது, அதிகமானது என்பதுதான் எங்களுடைய தரப்புவாதம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் மக்கள் மேடை சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. என்னுடைய அந்த பிரச்சார பயணத்துக்கு தொடர்ச்சியாக உறுதுணையாக இருந்தது என்னுடைய தாயார். இன்னைக்கு மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதுல கூட ஆதாரம் மட்டும் இளைஞர்களோட முதியவர்கள் அங்க அதிகமா இருந்தாங்க. அவங்கள பார்த்திருக்கலாம்ல. இந்த வயசுல கூட ஒரு பீடி பிடிக்கிற பழக்கம் இல்லையே, சொல்லிருக்கலாம்ல. அந்த மாதிரியான இந்த வயசுல இல்லையா, இந்த வயசுல கூட இல்லையா, வயசுல கூட ஒரு பீடி பிடிக்கிற ஆளை பார்க்கல. பீடி பிடிக்கிற விஷயம்லாம் முதியோருங்க கிட்ட நிறைய இருக்கும், சுருட்டு பீடி எல்லாம். எனக்கு பயம் வந்துடுச்சு பாய். ஹயாத்து மௌத்து இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், இந்தாங்க பிடிங்க 50,000 ரூபாய் செக்கு, நீங்கள் வச்சுங்க. நான் எப்படி இருக்குன்னு தெரியாது, நாளைக்கு என் குடும்பத்தார் கூட அதை கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, நான் வாக்கு கொடுத்ததை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுத்துட்டு போனார் செக்கு. இளைஞர்கள் வழிகேட்டின் உச்சத்தில் இருந்த பொழுது, அல்லது திரைப்படம், விளையாட்டு, இன்றைக்கு நவநாகரிக கலாச்சார சீரழிவில் மூழ்கி கிடந்த பொழுது ஒரு இளைஞர்களை வென்றெடுத்தது ஏகத்துவம். அப்படிப்பட்ட ஏகத்துவத்திற்கு அடித்தளமிட்டு அன்று முதல் இன்று வரை மரணத்தை சந்திக்கும் வரை ஏகத்துவ பிரச்சாரத்தில் உறுதியாக இருப்பவர்கள் முதியவர்கள் தான் என்கின்ற கருத்தை வலுவூட்டக்கூடிய வகையில் சகோதரர் ஆவடி இப்ராஹிம் அவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. ஆரம்பத்திலேருந்து என்னன்னு கேட்டால், முஜிப் பாய் அவங்களும் சரி சரி ஒரே ஒரு சரித்திரத்தையாவது சொல்லுங்க. குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு முஜிப் பாய் நீங்க இளைஞர் பக்கம் முடிவு பண்ணிட்டீங்களோ? ஆமா, நீங்க ஆரம்பத்துல இருந்து அவங்க கிட்ட எப்படியாவது கேட்டு முன்னிலைப்படுத்தின்னு பாக்குறீங்க.
அது ஒன்றுமே நடக்கவே இல்லை இன்ன வரலும். அந்த வீடியோவை பார்த்தா ரிப்பீட் பண்ணி பார்த்தா தெளிவாக தெரியும். ஏன் காரணம்னு கேட்டால் அவங்கக்கிட்ட எந்த விதமான சரக்கும் இல்லை. என்னன்னா முதியோர்களை கிண்டல் பண்ணி அவங்கள ஓட்டி அதை நம்ம படமாக்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டி அவங்க கிட்ட இல்லை. சொல்றாங்க குர்ஆன் ஹதீஸை ஒன்றாவது சொன்னாங்களா அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பேசக்கூடிய சகோதரர் சொன்னார், எத்தனை குர்ஆன் ஹதீஸுக்கு ஆரம்ப விவாதத்தை எடுத்தால் குர்ஆன் ஹதீஸை காரணம் காட்டி தான் சொன்னாங்க. எந்த அளவுக்கு இவங்க சொன்னாங்கன்னா ரசூல்லாவே அவங்க ஆளாக்கிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு நாம் குர்ஆன் சுன்னாவை மையப்படுத்தி தான் எல்லாமே சொன்னோம். ஆனால் இவங்க ஒரு 2-3 விஷயத்தை இவங்க மறுக்கலைண்ணா. நம்ம என்ன பண்ணலைன்னா மறுக்கலை. இவங்க குர்ஆன் சுன்னாவை மையப்படுத்தி பேசலைன்னு மறுக்கலை. ஆனால் சுன்ன ஜமாத்து விவாதம் செய்வாங்கல்ல, ஒன்னையாவது காட்டினாங்களான்ட்டு தன்னுடைய அடிப்படை வாதத்தை நிறுத்தணுன்றதுக்காக குர்ஆன் சுன்னாவையே பேசலைன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் முதியோர் தரப்பில் இருக்கக்கூடியவருடைய வாதம் இருந்தது. இது ஒரு விஷயம். நீங்களும் கேட்டீங்க, இந்த சைடும் கேட்டீங்க, அந்த சைடும் கேட்டீங்க. அந்த சைடில் கேட்கும் பொழுது நீங்கள் தௌஹீதுக்கு வந்த கதை, உங்கள் மாற்றத்தில் யார் முன்னே இருந்தாங்கன்னு சொன்னால், என்னுடைய காரணத்திற்கு முன்னே இருந்தது என்ன, என்னுடைய முதியோர், என்னுடைய தகப்பனார், என்னுடைய ஆசிரியர், அவர் ஒரு முதியோர் இப்படின்னு வந்தது. இந்த சைடு கேட்டால் சுயம்பு தான், நானாக தான் அதில் கூட ஒரு இளைஞரை அவங்களால சுட்டி காட்ட முடியல. இந்த இளைஞர் மூலியமாக தான் எனக்கு மார்க்கம் வந்ததுன்ட்டு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, லட்சக்கணக்கான சிறுகொழிப்பு மாநாட்டில் வந்த லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்களை பார்த்து ஒருத்தர் வந்துட்டாருன்ட்டு அதுவும் ஆதாரமற்ற செய்தியாக தான் சொல்கிறாங்களே தவிர, அதில் கூட ஆதாரமற்ற இளைஞர்களோட முதியோர்கள் அங்கே அதிகமாக இருந்தாங்க. அவங்கள பார்த்துருக்கலாம்ல. இந்த வயசுல கூட ஒரு பீடி பிடிக்கிற பழக்கம் இல்லையே சொல்லிருக்கலாம்ல. அந்த மாதிரியான வயசுல இல்லையா, இந்த வயசுல கூட இல்லையா, வயசுல கூட ஒரு பீடி பிடிக்கிற ஆளை பார்க்கல. பீடி பிடிக்கிற விஷயம்லாம் முதியோருங்க கிட்ட நிறைய இருக்கும். சுருட்டு பீடி எல்லாம் இதை பார்த்தாவது ஒரு சட்டம் எடுக்கலான்னு அவர் பார்த்தா அது கூட இல்லையே அப்படின்னு கூட எடுத்திருக்கலாம்ல. ஒரு வாதத்துக்கு சொன்னா, நான் இன்னால பார்த்தேன், இவ்வளோ கரெக்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக இருந்தேன்ற அளவுக்கு சொல்கிறதுக்கு அவங்க கிட்ட வாதம் இல்லை. நான் தௌஹீதுக்கு வந்ததை பற்றி நான் என்னுடைய திருமணத்தை வரதட்சணை இல்லாமல் முடிச்சேன்னு சுயதண்டப்பட்ட அடிக்கிற அளவுக்கு யாரும் இல்லைன்னு அடுத்தவங்களுக்கு வக்கீலாக இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லலான்னு கேட்டால், நான் வரதட்சணை இல்லாமல் திருமணம் தான் முடித்தேன், அல்லாவுக்கு பயந்து நான் எனக்கு இன்னால் தான் அதுக்கு இம்ப்ரெஸ் பண்ணார். இப்போ இத்தனை பேர் உட்காந்துன்னு இருக்காங்களே, வரதட்சணை இல்லாத கல்யாணத்தை நடத்துனீங்க யாருன்ட்டு கையை தூக்க சொன்னாங்க. நான்லாம் வரதட்சணை வாங்காம தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு கையை தூக்குறாங்களே, அதனுடைய ஒத்துழைப்பு யார் மூலயமா இருந்ததுன்னு கேட்டால் நிச்சயமாக அவங்களுடைய பெற்றோர் தான் இருப்பாங்கன்றத ஆணித்தரமாக சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் இன்னொரு சகோதரர் சொன்னார், என்னுடைய வாப்பா இளைஞராக இருக்கும் பொழுது என்ன பண்ணார், அவர் தௌஹீதுக்கு வந்துட்டார், அதனால் எனக்கு தௌஹீது நல்லபடியாக கிடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் திருமணம் முடிக்கிறதுக்கு அவங்க வாப்பா ஊன்றுகோலாக இருக்கார், முதியவராக இருக்கும் பொழுது ஊன்றுகோலாக இருந்திருப்பார். அப்போ என்ன இதனுடைய கரு என்று சொன்னால், ஒரு இளைஞராக இருக்கட்டும், அவங்களுடைய கல்லூரி பருவமாக இருக்கட்டும், பள்ளி பருவமாக இருக்கட்டும், எந்த பருவமாக இருந்தாலும் அதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்கன்றதான் மேட்ரு. அவங்க போய் ஸ்கூலில் போய் காலேஜில் போய் இவ்வளோ போராட்டம் நடத்துகிறாங்கன்னா, ஒருத்தர் இருக்கார், ஒரு சகோதரர் இருக்கார், அவர் பையனை காலேஜில் சேர்த்துருப்பார், அவர் நல்ல முறையில் கொள்கையை சொல்லி பிள்ளையை வளர்த்துருப்பார். அவருக்கு யார் அந்த கொள்கையை சொல்லி கொடுத்தான்ட்டு அந்த ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னு சொன்னால், பெரும்பான்மையாக இந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு பாடுபட்டவர்களில் ஒரு முதிய ஆணாக இருக்கலாம், ஒரு முதிய பெண்ணாக இருக்கலான்றது தான் அதனுடைய யதார்த்தம், அதனுடைய வெளிப்பாடு தான். நான் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னால், எங்கள் பகுதியில் ஒரு பள்ளிவாசலை கட்ட ஆரம்பிக்கிறோம். பள்ளிவாசலை கட்ட ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒருத்தர் சகோதரரை போய் பார்க்குறோம். வயசான சகோதரர் தான் அவர்கிட்ட போய் பார்த்த உடனே அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சாமான்கள்லாம் அள்ளி கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு செட்டு போடுறதுக்கு உண்டான முயற்சி அது கொடுக்குறாரு. அப்போ பள்ளி கட்டுங்க பாய், நான் உங்களுக்கு பொருளாதாரத்தை நான் கொடுக்குறேன், இந்த இடத்துல பள்ளி அவசியம்னு சொல்கிறாரு. திருப்பியும்
அவருடைய குடும்பத்தாரெல்லாம் அதுக்கப்புறம் தௌஹீதுக்கு வராங்க. தௌஹீது வந்து எல்லாமே குடும்பமே தௌஹீதாவது. அவருடைய பையன் தௌஹீத் அடிப்படையில் திருமணம் முடிக்கிறான். பொண்ணு கொள்கை அடிப்படையில் 2 பொண்ணுக்கும் திருமணத்தை அந்த நபி வழியின் அடிப்படையில் எளிமையாக மண்டபம் கூட பிடிக்காம திருமணம் முடிக்கிறாரு. கடைசியில் என்ன கடந்த கொரோனா காலத்தில் பள்ளிவாசல் கட்டுவதற்கான திட்டம் போட்டிங்களா, என்னாச்சுன்னு வந்து கேட்குறாரு. போன நோன்புக்கு முன்னாடி நோன்பு, இன்னும் அது கட்ட ஆரம்பிக்கல, நோன்பு கழித்து தான் இது பண்ணுவேன். எனக்கு வந்து பயம் வந்துடுச்சு பாய். ஹயாத்து மௌத்து இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், இந்தாங்க பிடிங்க 50,000 ரூபாய் செக்கு, நீங்கள் வச்சுங்க. நான் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது, நாளைக்கு என் குடும்பத்தார் கூட அதை கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, நான் வாக்கு கொடுத்ததை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுத்துட்டு போனார் செக்கு கொடுத்து 1 வாரத்தில் அவர் அந்த கொரோனா அட்டாக் ஆகி மௌத்தாகிறார். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யணும். என்னன்னு கேட்டால், தான் கொடுத்த வாக்கு இந்த கொள்கைக்காக இந்த மாதிரியான எண்ணற்ற சகோதரர்களோட சரித்திரம் தெரியலன்னு சொல்கிறாங்கல்ல, தெரியாமல் கூட ஆய்வு செய்யாமல் கூட அவங்க பேசுவாங்க, ஏதோ வாதத்துக்காக பேசுவாங்க. நம்ம வந்து அவங்க என்ன ஒரு விஷயத்தில் என்னையும் ரஹீம்பாயும் இளைஞர்ன்ற விஷயத்த இளைஞராக இருந்து முதியோராக இருந்திருப்பாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த காலத்தில் நிகழ்கால சம்பவத்தெல்லாம் நான் நேரடியாக நம்ம பார்த்ததில் இவங்களை விட நமக்கு ஜாஸ்தி அனுபவம். என்னன்னா, நம்ம அனுபவம் தான் அங்கே பேசுன்றதை காட்டிலும் அந்த அனுபவம் பல சம்பவங்களுக்கு சாட்சியாக நிற்கும். எந்த இடத்துல யார் யாரெல்லாம் இடத்த பள்ளிவாசலுக்கு கொடுத்தாங்கன்ற ஒரு லிஸ்ட்டு எடுக்கணும்னு சொன்னால் நிறைய எடுக்கலாம். நிறைய பேர் அந்த மௌத்தா போன காலத்தில் பிள்ளைங்க சரியில்லாமல், என் பிள்ளைங்க சரியில்லை, கொள்கையில் இல்லை, அதனால் என் சொத்தை பூரா உங்கள் கையிலே ஒப்படைக்கிறேன், மறுமைக்கு பயன்பெறும் பாய், என் பிள்ளைங்களால் மறுமைக்கு பயன்பெறாது அப்படின்னு சொல்ல வந்தவங்க சொத்தெல்லாம் நம்ம வேணாம், உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க, ஜமாத்துக்கும் கொடுங்க, ஆனால் வந்து முழுவதுமாக ஜமாத்துக்கு கொடுத்துடாதீங்கன்னு அப்படி உபதேசம் செஞ்சு தான் நம்ம வழிகாட்டுதல் செய்வோம். அவங்களுடைய உள்ள என்ன பாருங்கள், நான் மூத்தான பிறகு சதகத்துல் ஜாரியாக இந்த பள்ளிவாசல் இருக்கணுன்றத அவங்க மையப்படுத்துகிறாங்கன்னா என்ன காரணம்? என் பிள்ளைக்கு எவ்வளோ மார்க்கத்தை சொன்னேன், அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரியா நிற்கிறாங்க, கொள்கையை அவங்க ஏற்றுக்காமல் இருக்கிறாங்கன்ட்டு. இளைஞர்களினுடைய எண்ணிக்கை பெருசாக இருக்கலாம், முதியோர்களுடைய எண்ணிக்கை தேய்பிறை தான், அது குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். ஆனால் அந்த பெரிய எண்ணிக்கையை வைத்து இந்த கோல்டுன்னு வாங்கல, ஒருத்தர் சொன்னார், எங்கள் அப்பாவை தான் வந்து எனக்கு என்ன பெரிய ஹீரோன்னாங்க. எல்லா குடும்பத்திற்கும் ஒரு தகப்பன் தான் ஹீரோ. யார் அது முழுமையான ஹீரோ என்று சொன்னால் இந்த மார்க்கத்திற்காக வழிகாட்டினதால தான் இங்கே இவ்வளோ பிள்ளைங்க பேசுகிறாங்க. அதில் ஒருத்தர் 2 பேர் வேணால் விதிவிலக்காக இருப்பாங்க, எங்கள் வீட்டில் யாருமே தௌஹீத் இல்லைன்றதுக்கு. ஆனால் நாம் உணர்வுபூர்வமாக பார்க்கக்கூடிய நேரத்திலையும் நேரடியாக பார்க்கக்கூடிய நேரத்திலையும் நானும் சரி, நான் எனக்கு என்னுடைய தந்தை வழிகாட்டினார், அவர் கொள்கையில் இல்லைனாலும், அந்த கொள்கை ஆரம்பத்தில் கொள்கையில் இல்லைனாலும் தௌஹீத் அந்த ஷிர்க் வைக்கக்கூடாது, மௌலிது ஓதக்கூடாதுன்ற கொள்கையில் இருந்ததால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்தது. 2வது ஒரு பெரிய வயதானவர் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் என்னுடைய திருமணத்தையே என் தந்தை கொள்கையில் இல்லாத போகவே அவர் என்ன பண்ணார், சிம்பிளாக தான் நடத்தணும், பூ மாலைலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு உபதேசம் செஞ்சார். யாருன்னு பார்த்தா என்னுடைய தந்தை தான். அந்த நேரத்தில் என்னுடைய அந்த பிரச்சார பயணத்துக்கு தொடர்ச்சியாக உறுதுணையாக இருந்தது என்னுடைய தாயார். இன்னைக்கு மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய நிலையை எடுத்தீங்கன்னு சொன்னால் வீதி வீதியாக தெரு தெருவாக ஆவடியில் பிரச்சாரம் பண்ணதில் முதல் இடத்துல இருக்கிறவங்க முதிய காலத்தில் என்னுடைய தாயாராக தான் இருப்பாங்க. நிறைய பொருளாதாரம் திரட்டி தந்தவர்கள் என்னுடைய தாயாராக தான் இருந்திருப்பாங்க. என்னுடைய பிள்ளைகள் 3 பேருக்கும் நான் திருமணம் முடித்தது நபி வழியில் தான். எந்த விதத்துலையும் என்னுடைய குடும்பத்தார் அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. என்ன காரணம்னு கேட்டால் என்னுடைய நான் சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கை உயிர் மூச்சானது என்பதை நாம் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போ இளைஞராக இருக்கும் பொழுது உத்வேகமாக இருந்ததும் சரி, முதுமை வயதில் உத்வேகமாக இருக்கிறதும் சரி, முதியவர்கள் தான் என்பதை நாம் புரிஞ்சுக்கிடணும். அதுதான் வெற்றிக்குரிய ஒரு பாதை, அதுதான் எழுச்சிக்குரிய வழிகாட்டுதல் என்பதை நான் இந்த அமர்வின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றேன். இப்போ சகோதரர் ஆவடி இப்ராஹிம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு நல்ல இளைய சமுதாயத்தை, நல்ல இளைஞர்களை பெற்றோர்களான நாங்கள், முதியவர்களான நாங்கள் தான் உருவாக்குகிறோம்ங்கிறாங்க. இன்னைக்கு 4 இளைஞர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாக்க
அந்த 4 இளைஞர்கள் பேசக்கூடிய பேச்சு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று வா மாப்பிள்ள பார்ட்டி வைக்கலாங்க வாங்க, அல்ல வா மாப்பிள்ள இன்னைக்கு சினிமாவுக்கு போகலாம் அப்படிங்குவாங்க, அல்லது வா மாப்பிள்ள ஏதாவது பொழுதுபோக்கான இந்த உலக விஷயத்தில் வந்து டைம் பாஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த கலாச்சாரத்தில் கூட ஒரு நல்ல இளைஞர்கள், வாங்கு சொல்லப்பட்டால் பள்ளிவாசலுக்கு ஓடோடி வரக்கூடிய இளைஞர்கள், மறுமை வெற்றிக்காக தன்னுடைய இந்த இம்மை வாழ்க்கையை செலவு செய்யக்கூடிய இளைஞர்கள், இந்த இளைஞர்களை நாங்கள் தான் உருவாக்குகிறோம் என்கின்ற விதத்தில் பல்வேறு கருத்துக்களை சகோதரர் ஆவடி இப்ராஹிம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்க, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான், ஆனால் விஞ்சி இருப்பது எங்களுடைய சுய சிந்தனை தான் என்ற செய்தியை சகோதரர் சபீர் அவர்கள் முன்வைக்க இருக்கிறாங்க.